Hi guys, welcome back to my channel. தை திருநாளில் விதவிதமான பொங்கல் செஞ்சு அசத்துவோம். ரொம்பவே அருமையான வித்தியாசமான சாக்லேட் பொங்கல் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை குக் வித் கோமாளி ஷோவில் பார்த்து நானும் வீட்டில் ட்ரை பண்ணேன். ரொம்பவே அருமையாக இருந்தது. அதனால் இந்த ரெசிபியை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல பேனை ஹீட் பண்ணி அதில் அரை கப் அளவு பச்சரிசி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அரிசி பொரிஞ்சால் போதும், கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அரிசியை வறுத்ததுக்கப்புறம் பருப்பையும் ரோஸ்ட் பண்ண போகிறோம். சில பேர் ரெண்டையும் சேர்த்து கூட ரோஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பருப்பு சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும், அரிசி கொஞ்சம் ரோஸ்ட் ஆக டைம் ஆகும். அதனால் நம்ம தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பொரி மாதிரி ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து அதே பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு மூங் தாலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அரை கப்புக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா பாசிப்பருப்போட ஃப்ளேவர் தான் டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் 3 டீஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ண அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசியை மெஷர் பண்ணமோ அந்த கப்பில் 2 கப் அளவு பாலை சேர்த்துக்கலாம். வேணும்னா பாலோட அளவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பொங்கல் நல்லா குழஞ்சி வேகணும், அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணி ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். 5 விசில் ஆனதும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சைடில் ஒரு பேனில் 4 to 5 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் அதில் முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே நெய்யில் காஞ்ச திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்க நெய்யை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வெல்லம் 1 கப்பை பேனில் சேர்த்துக்கலாம். அரை கப்பு ரைஸ்க்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்க்குறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் மண்ணு தூசி நிறைய இருக்கும், அதனால் கண்டிப்பாக வடிகட்டணும். வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடரை சேர்த்துக்கலாம். வார்ம் வாட்டரை கொஞ்சமாக அதில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணோன்னா சரியாக கரையாது, அதனால் லைட்டாக வார்மான வாட்டரில் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாக்லேட் சிரப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷரை வச்சு கூட நீங்கள் நல்லா அதை மேஷ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அரை கப் அளவு கூட பால் சேர்த்துக்கோங்க. பால் தான் சேர்க்கணுன்னு இல்லை, இதுக்கு பதிலாக நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து வச்ச சாக்லேட் சிரப்பை பொங்கலில் சேர்த்துக்கலாம். சாக்லேட் சிரப்பு எல்லா இடத்துலையும் கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வடிகட்டி கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
வெல்லத்தோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு கொதி விடலாம். பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 to 5 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ண முந்திரியும் திராட்சையும் சேர்த்து கலந்தோன்னா சூப்பரான சாக்லேட் பொங்கல் ரெடி. இதை ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த டெம்டிங்கான சாக்லேட் பொங்கலை சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே யம்மியாக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹர்ஷி சிரப்பால் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இந்த ட்ரெண்டிங்கான சாக்லேட் பொங்கலை நீங்களும் செஞ்சு அசத்துங்க. மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உழவர் திருநாள், உழைப்பவர் பெருநாள், பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். Don't you love subscribing? Please subscribe to our channel rasithurusi.